அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷேகத்திலையா என்ன நோன்ற அபிஷேகம்னா என்னன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்டல அந்த வாரேன். மக்களே, இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்னை கேள்வி கேட்டவன் நொந்து சாகணும். என்னென்னா, அபிஷேகத்தை இப்போ கேளு, சரிங்களா? அபிஷேகம்னு சொன்னால் சந்தன அபிஷேகம், நீர் அபிஷேகம், அப்புறம் பன்னீர் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், இது எல்லாமே இருக்குது. அது ஒரு செக்ஷனில் இருக்கட்டு. இந்த அபிஷேகம், இந்த பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், அப்புறம் இளநீர் அபிஷேகம், இதெல்லாம் வந்திருக்குது. இதுக்குள்ள வேலையை நம்ம இப்போ பார்ப்போமா? நெய் அபிஷேகம், இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எப்படி நீங்கள் நெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணீங்க, பால் வாங்கி கொடுத்து எப்படி அபிஷேகத்தை கொண்டு வந்தீங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்றே என்னென்னா, பால் அபிஷேகம் எதுக்குன்னு கேட்டுக்காங்க. கோயிலுக்கு பாலை கொடுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர அபிஷேகம் பண்ண சொல்லலை. எதுக்காக பால் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, எல்லோரும் கோயிலுக்கு கொண்டு வந்து பால் கொடுங்க, சரிங்களா? எங்கெங்கே கோயில் இருக்கோ உங்களால் முடிஞ்ச பால் எதுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னா, அந்த பெண்கள் கை குழந்தையோடு வருவாங்க, சரிங்களா? கை குழந்தையோட கோயிலுக்கு வரும்போது அந்த பிள்ளை பசிக்கும், அங்கே பால் கொடுக்க முடியாது. அப்போது கோயிலில் கொடுக்கக்கூடிய பாலை பால் டப்பாவில் வாங்கி அடைச்சி கொடுக்கறதுக்காக தான் கோயிலில் பால் கொடுக்க சொன்னது, சரிங்களா? கோயிலில் எல்லாருமே பால் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதே தவிர சாமி சிலைக்கு மேலே ஊற்றுறதுக்கு யாரும் சொல்லலை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை வழக்கத்துக்கு மாறாக பண்ணீங்க, சரி. அடுத்த பஞ்சாமிர்த அபிஷேகம், அது எதுக்குன்னு கேட்டுக்காங்க. எல்லாருமே விரதம் இருந்து வருவாங்க கோயிலுக்கு. அந்த விரதத்தை உடது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் பஞ்சாமிர்தம் கலக்கி வச்சுக்கணும். அது எல்லா கோயிலையும் விரதம் இருந்து வரக்கூடியவங்களுக்கு அந்த பஞ்சாமிர்தம் கலக்கி வச்சுருக்கதை எடுத்து கொடுப்பாங்க. அதை கொடுத்து விரதத்தை கலைப்பாங்க. இங்கே என்ன நடக்குது? பஞ்சாமிர்தத்தை தூக்கி சிலைக்கு மேலோட ஊற்றுறது, சாமி சிலைக்கு மேலே. நெய் எதுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, நெய் விளக்கு ஏற்றுறதுக்காக சிலவங்க விளக்கு ஏற்றும் போது நெய் இல்லாமல் வந்துடுவாங்க. நெய் டொனேட் பண்ணிங்கன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒருத்தங்க பணம் இருக்கும், ஒருத்தங்கிட்ட காசு இருக்காது, வாங்குறதுக்கு எது இருக்காது. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நெய் கொடுக்கலாம். கோயிலில் உள்ள பூசாரியும் சாமிக்கு நெய் ஊற்றி விளக்கு கொடுத்தலாம், சரிங்களா? அதுக்காக தான் நெய் டொனேட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் வேறு என்ன? இளநீர் அபிஷேகம். இந்த வாரம் இளநீர் அபிஷேகம் எப்படி வந்துச்சுன்னா, கருவறைக்குள்ளே எல்லா பூசாரியும் ஸ்க்ரீனை மூடிக்கிட்டு தான் சாமிக்கு அலங்காரம் பண்ணுவோம், சரிங்களா? அப்படி அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூசாரிக்கு தண்ணி தாகம் அடிச்சிருச்சு. தண்ணி தாகம் அடித்தோடனே கோயிலுக்கு வெளியே என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, இளநீ வெட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு இளநியை வாங்குன்னு சொல்லி ஒருத்தண்ட சொன்னாங்க. அவன் போய் என்ன பண்ணால், ஒரு இளநியை வாங்கி சீவி ஓட்டை போட்டு உள்ளே கொடுத்தான். உள்ளே கொடுத்தோன்னே பூசாரி வாங்கிட்டு என்ன பண்ணார்? ஸ்க்ரீனை மூடிக்கிட்டு உள்ளே கடகடான்னு குடித்தார். குடிச்சிக்கிட்டு அவர் தண்ணி தாகத்தை தீர்த்துக்கிட்டு தொண்டை தூக்கி வெளியே கொடுத்தாரு. இதை வெளியே இருந்து பார்த்த மக்கள் என்ன நினச்சிட்டு, இந்த தொண்டு வாங்கினவன்ட என்ன கேட்டுச்சுன்னா, என்ன இளநியெல்லாம் வருது, என்ன நடக்குதுன்னு கேட்டோன்னே இவன் சொல்லிட்டான், இந்த சாமிக்கு இளநீ அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தவறான ஒரு கருத்தை விட போய் எல்லாம் கோயிலில் இளநியை கொண்டு தள்ளிட்டாங்க. இன்றைக்கி இளநீ அபிஷேகம், அப்புறம் பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், நெய் அபிஷேகம், எனக்கே தெரியலை. ஆனால் ஜலத்தை விட உசந்த அபிஷேகம் எதுவுமே இல்லை, நீரை விட. ஆனால் இவங்க அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் என்னை கேள்வி கேட்டவர் பார்த்து கேளு, பக்குவமாக கேளு, புரிஞ்சு கேளு. இல்லை இந்த மாதிரி பல உண்மைகள் உடச்சி வரும். அதில் வேறு எனக்கு தெரியலை. அக்ஷய திருதி அன்னைக்கு நகை எடுக்கணுமா? நகை எடுத்தால் வீட்டில் செல்வ செழிப்புமாக வந்துருமா? நகை எடுத்தவன் வீட்டில் என்ன அதுக்கப்புறம் நகை சேர்ந்துருக்குது. எடுத்த நகை அடுத்த அடவு கடைக்கு தான் போயிருக்குது, சரிங்களா? பாவப்பட்டவங்களை யாரை ஏமாத்துறீங்க? அதில் வேற சொல்கிறாங்க, அக்ஷய திருதியில் தங்கமயில் ஜுவல்லரியில் போய் நகை எடுத்தால் வீடு ஃபுல்லாக தங்கம் பொழிக்குமா? வீடு ஃபுல்லாக தங்கம் பொழிக்காது, கடன் தான் பொழிக்கும், சரிங்களா? கடைக்காரன் 60 வருவான், புரிஞ்சா? அதனால் சாமி உங்கள்கிட்ட சொல்லிச்சா அச்சய திருதியில் தங்கம் எடுங்கன்னு? இல்லை கேட்கேன். பாவப்பட்ட மக்கள் கடனை உடனே வாங்கி அக்ஷய திருதியில் தங்கம் எடுத்தால் வீட்டில் தங்கம் பெருகுன்னு சொல்லி இன்றைக்கி ஊரை விட்டு பல பேர் ஓடி கிடக்கானுவன், ஒழிச்சு கிடக்கானுவன், கடத்தை அடைக்க முடியாமல், சரிங்களா? இந்த மாதிரி தேவையில்லாம பல பேர் பரப்பக்கூடிய பொய்யை நம்பி இந்த ஆன்மீகவாதி பெண்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. தயவு செய்து கோயிலுக்கு போனீங்களா, ஒரு சூடத்தை கொளுத்திக்கிட்டு ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு அம்மாவை வேண்டுங்க. அதை யார் எந்த சாமியை வேணாலும் வேண்டுங்க, சரிங்களா? அதை விட்டுக்கிட்டு நான் அம்மாவுக்கு படையல் கொடுத்தாதான் வரும், அப்பாவுக்கு படையல் கொடுத்தாதான் வரும், நெய் அபிஷேகம் பண்ணினா தான் அவர் பார்ப்பாருன்னு சொன்னால்
எத்தனையோ பேர் இருக்காங்க, நெய் வாங்கி கொடுக்க, அது வாங்கி கொடுக்க. அப்போ அவங்களெல்லாம் ஏன் பார்க்க மாட்டேங்குது? சரிங்களா? சரி, எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, கஷ்டம் தீர்ந்துருச்சா? அதுவும் தீரலை. முதல்ல உண்மையாக சொல்ல போனோம்னா, நீ எதுவுமே கொடுக்காத. இன்னைக்கு நான் சொல்லுங்க, நீ எதுவுமே கொடுக்காத. அந்த தெய்வத்துக்கு கொடுக்கறது உன் மனசில் இடம் கொஞ்சம் கொடு. சரிங்களா? உள்ளத்தை சுத்தமாக வை, அன்பு செலுத்து. நீ வீட்டில் அம்மா 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 அப்பா அப்பான்னு சொல்லி எவ்வளோ பாசமாக பண்ணுங்க, அந்த பாசத்தை அதுக்கிட்ட கொடு. சரியா? எப்படி முன்னேறுவேன்னு பாரு. அதை விட்டுக்கிட்டு உள்ளத்தில் அழுக்க வச்சுக்கிட்டு வெளியே கொண்டு போய் கோபுரத்தை நீ கட்டி கொடுத்தாலும் முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை. உள்ளத்தை சுத்தமாக வச்சு உன் அம்மா அப்பாவை எப்படி வாயார அம்மா அப்பான்னு கூப்பிடுறியோ அப்படி கூப்பிடு. எங்கே இருந்தாலும் அகில உலகத்தில் இருந்தாலும் அட் அ டைமில் உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. சரியா? அதை விட்டுக்கிட்டு நான் அம்மாவுக்கு இப்படி செலுத்தினா தான் என்னை பார்ப்பாங்க, கோபுரத்தை தூக்கி நாட்டினா தான் பார்ப்பாங்கன்னு நினச்சேன்னா, கோபுரத்தெல்லாம் தூக்கி நாட்டினா நீங்கள் பிழைக்க மாட்டீங்க. யாருக்கு கட்டி கொடுக்குறீங்களோ அவங்க தான் பிழைப்பாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்காங்க. சரிங்களா? அப்புறம் அந்த என்ன கேள்வி கேட்ட அபிஷேக ஞானிக்கு சொல்லிக்கிட்டேன், அடுத்த கேள்வி எதிர்பார்க்கேன். ஏன்னா இந்த வீடியோவால் நிறைய பேர் திருந்த வாய்ப்பு இருக்குது. சரியா? இன்னொன்று, வீட்டுக்கு வராத தெய்வமாக கோயிலுக்கு உனக்கு வரப்போகுது. எனக்கு ஒரு டவுட்டு. எல்லா தெய்வமும் எல்லா இடத்துலையும் எல்லா கோயில்லையும் இருக்குது, வீட்லேயும் நம்ம வச்சுருக்கோம். வீட்டில் கும்பிட்டு வராத தெய்வமாக உங்களுக்கு கோயிலில் வரப்போகுது? இல்லை, எனக்கு புரியலை. அதான் கேட்குறேன். வீட்டுக்கு வராத தெய்வம் கோயிலுக்கு வருமா? வீட்டில் உள்ள பூஜாரியை முதல்ல சுத்தமாக வைங்க ஐயா, வச்சுக்கிட்டு வழிபடுங்க ஐயா. அம்மா வீட்டுக்கே வருவாங்க, அப்பனாக இருந்தாலும் வீட்டுக்கு வருவாங்க. அதை விட்டுட்டு நான் கோயிலில் போனால் தான் எனக்கு எல்லாமே நடக்குன்னு சொல்கிறது முட்டாள்தனம். இன்னொன்று, கோயிலில் இருந்தால் கொஞ்ச நேரம் இருந்தால் எனக்கு அந்த இருக்கக்கூடிய நேரம் மனசுக்கு நிம்மதிங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே சொல்லியிருக்காங்க வீட்டை கோயிலாக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வீடை கோயிலாக்க சொல்லலை, பூஜை ரூமை கோயிலாக்கு. அதை எனி டைம் சுத்தமாக வச்சுக்கிட்டு நீ அங்கே உட்கார்ந்து பண்ணு. நீ கோயிலில் இருந்து கிடைக்கக்கூடிய நிம்மதி உன் வீட்டுக்குள்ளே கிடைக்கும். உன் வீட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய நிம்மதியே போதாதா உங்களுக்கு? நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா அடுத்த நிமிஷம் கோயிலை விட்டு வெளியே வந்தோன்னா உன் கஷ்ட காலம் திரும்ப தொடங்கிடும். அதே வீட்டை கோயிலாக்கி வழிபட்டு பாரு. வீட்டை கோயிலாக்கட்டுன்னா வீடே கோயிலாக்க சொல்லல, பூஜை ரூமை சுத்தபத்தமாக வச்சு அழகாக வழிபட்டு பாருங்கள். காலத்துக்கு நிம்மதி அங்கே இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கும். சரிங்களா? அதை விட்டுக்கிட்டு அவன் சொன்னால் இவன் சொன்னான்லாம் பண்ணிட்டு கிடக்காங்க. அப்புறம் இன்னும் அந்த நம்மள்ட்ட கேள்வி கேட்ட மக்கள் இனி அடுத்த என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா உங்களை டங்கு வராத்தா தான் சரியாகும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.